முற்றத்தின் வலப்பக்கமாக வந்து தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்களுக்கு மணவை இறை மக்களும் திருச்சிலுவைநாதர் பக்தர்களும் சேர்ந்து வழங்குகின்ற எளிய வரவேற்பு நிகழ்ச்சி. நிகழ்வனர், வரவேற்புரை, வாழ்த்து மடல், ஆயரை கௌரவித்தல், ஆயரின் ஆசிரியரை. பல்வேறு விதமான கேள்விகள். இந்த ஆண்டு திருவிழா எப்படி நடைபெறுமா நடைபெறாதா என்றெல்லாம் கேள்வி எழுந்தாலும் கூட எளிய முறையில், அதே வேளை அழகான முறையில் நம்மால் எவ்வளவு சிறப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவு இத்தனை நாட்களாக இந்த திருவிழாவை நடத்தி வந்திருக்கிறோம். பல்வேறு தடைகள், சிரமங்கள் இருந்தாலும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிற மணவையின் பிள்ளைகள், திருச்சிலுவைநாதரின் பக்தர்கள், உங்கள் எல்லோரையும் இந்த திருவிழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். கைதட்டலாம். நம்முடைய ஆயர் அவர்களை வரவேற்கின்ற விதமாக புனித யாகப்பர் ஆலய பங்கு கமிட்டியின் தலைவர் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி காவலுக்கு அன்போடு அழைக்கிறேன். இத்திருவிழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிற அனைத்து குருக்களையும் அருட் சகோதரிகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது ஆயர் அவர்களை வாழ்த்தி மடல் வாசிக்க ஆசிரியர் திரு வலண்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மலைமேல் திருச்சிலுவைநாதனின் மகிமை மகோற்சவத்தின் போது விழாவினை ஆசீர்வதித்து சிறப்பித்து தர இவன் எழுந்தருளி இருக்கும் எம் மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை மேதகு ஸ்டீபன் ஆண்டனி ஆண்டகைக்கு மணவை மக்கள் பாச மகிழ்வோடும் நெஞ்ச நிறைவோடும் படித்தளித்த வாழ்த்து மடல். இயேசுவின் இறையாட்சி கனவை நனவாக்கும் ஆயரை கனிவும் மனத்தாழ்மையும் என்ற விருது வாக்கோடு விவிலிய அறிஞராய், எழுத்தாளராய், பாடலாசிரியராய், மறைபரப்பு பணியாளராய், பங்கு தந்தையாய், பேராசிரியராய், மறையுரையாளராய் பன்முகம் கொண்ட தாங்கள் ஆண்டுதோறும் அழகுடனும் அற்புத பொலிவுடனும் மலர்ந்திடும் எம் திருச்சிலுவை மகிமை விழாவில் முதல் முறையாக எம்மில் தோன்றியிருப்பதில் உளமகிழ்ந்து வருக வருகவென செங்கம்பளம் விரித்து சேயர் உவகையுடன் வரவேற்கிறோம். கீழமணக்குடியின் முத்தே, வேலூர் மறை மாவட்டத்தின் சொத்தே, கண்களில் கருணை, கைகளில் கொடை, முகத்தில் புன்னகை, உதட்டில் உண்மை, கால்களில் மென்மை, இதயத்தில் அன்பு என வாழ்நாளை ஒப்பனை செய்த தாங்கள் தாய்க்குரிய அன்போடும் தந்தைக்குரிய வழிகாட்டுதலோடும் இலவம் பஞ்சு போன்ற இதயம் கொண்டு இறைவன் அளித்திட்ட துறவர வாழ்வில் பற்பல பணிகளால் உயர்ந்தீர். குறையாத அன்பு கடல் போல வந்து என வழிபாட்டுக்கு நீர் அனுபவித்து எழுதிய பாடல் மக்கள் மனங்களுக்கு மருந்து, பாடகருக்கு விருந்து. அழைத்தவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் உமக்கு உண்டு. எலியாவின் போர்வையோடும், தாவீதின் கவனோடும், சாலமோனின் ஞானத்தோடும், இயேசுவின் கனவோடும், மரியாளின் மனத்தாழ்ச்சியோடும் மறைமாவட்ட நூற்றாண்டு விழாவினை கொண்டாடப் போகும் வேளையில் அனைத்து நிலைகளிலும் மறுமலர்ச்சி தர வாழ்த்தி வரவேற்கிறோம். உம் பிரசன்னத்தால் தூத்துக்குடி தல திருச்சபை வளர்க, மலர்க, வாழ்வாங்கு வாழ்க என வாழ்த்துகிறோம். முத்துக்குடித்துறையை முகிழ்விக்க வந்த முத்தே, சொல்லும் செயலும் ஒன்றாய் அல்லும் பகலும் அரிய பணிகள் செய்யும் பாசத்து பங்கு தந்தையர்களை மணவைக்கு வழங்கினீர்கள். திருவிழாவின் தெய்வீக அருட்கொடையை பக்தியோடு யாம் பெறுகின்ற வகையில் பல்வேறு இறையடியார்களை கொண்டு அற்புத மறைப்பொழிவு அளித்த தவ திரு லெரின் அடிகளாரையும், மனோ அடிகளாரையும், திலகர் அடிகளாரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆர்வத்தோடும் துடிப்போடும் செயல்படும் இவர்களின் மேலுமான பணிகள் எம் ஊருக்கும் பங்கு தளங்களுக்கும் இன்னும் வேண்டும் என்று திருச்சிலுவைநாதனை இன்று சிறப்பாக வேண்டுகிறோம். இறைப்புகழ் பாடும் இறையுள் பெற்ற ஆயரை
நீடிய ஆயுளால் பெருமைப்படுத்தும் இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறை வாழ்க்கையையும் தந்து தூய ஆவியின் அருட்கொடைகளால் நிரப்புவதற்காய் ஜெபிக்கிறோம். தங்களிடம் ஒப்படைத்த தூத்துக்குடி திருச்சபையையும் திருமறை பணிகளையும் விண்ணுலகில் தந்தையும் மண்ணுலகில் இறைகுலமும் பார்த்து மகிழ வேண்டுகிறோம். விழா சிறப்பினில் எங்கள் குடும்பங்களுக்காகவும் தொழில் வளங்களுக்காகவும் திருச்சிலுவையின் மகிமை வழிபாடுகளில் தாங்கள் எமக்காக சிறப்பாக மன்றாட கேட்கிறோம். வருகை தந்திருக்கும் ஏனைய குழுக்களுக்கும் எம் நன்றிகளை மறந்துவிடவில்லை. திருச்சிலுவை நாதனின் புதுமை மிகு ஆசிரை தங்கள் கமல கரத்தால் கேட்டு நிற்கும் மணப்பாடு இறைமக்கள் மணப்பாடு 13/9/2020. ஆயிரவர்களை கௌரவித்தல். ஆயிரவர்களை கௌரவித்து விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவராக தயவு செய்து மேடைக்கு பீடத்துக்கு அருகில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக யாகப்பர் ஆலய பங்கு கமிட்டியின் சார்பாக யாகப்பர் ஆலய பாடகர் குழு சார்பாக புனித வின்சென்ட் டி பால் சபை சார்பாக ஐந்து திருக்காய சபையினர் சார்பாக திருக்குடும்ப சபை சார்பாக கொடுத்தாச்சு. இந்த ஆண்டு தலைமைகளையும் திருசந்தியார் சார்பாக மரியின் ஊழியர் சபை சகோதரிகள் சார்பாக நற்கருணை வீரர் சபை சார்பாக புனித மரியன்னை நடுநிலைப்பள்ளி சார்பாக மரியாயின் சேனை சார்பாக புதுக்குடியேற்று பள்ளியின் சார்பாக அமலோற்ப மாதா ஈழப்பெண்கள் சபை சார்பாக பாலர் சபை சார்பாக புனித வளன் தொடக்கப்பள்ளி சார்பாக புனித வளன் மேல்நிலைப்பள்ளி சார்பாக திருச்சிலுவை நாதர் ஆலய பணியாளர்கள் சார்பாக ஆயிரவர்களை கௌரவித்த அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வ நன்றிகள், பாராட்டுகள். இப்பொழுது ஆயிரவர்களின் சுருக்கமான ஆசியுரை. தென்றல் கமிழ்ந்து நமது மேனியை தழுவி சென்று கொண்டிருக்கிறது. கடல் அதை ஆரவாரம் செய்கிறது. முப்பக்கமும் கடலால் சூழ்ந்திருக்கின்றோம். மலையும் மணலும் அலையும் கடலும் இணைந்த இடம் இது ஒன்றேதான். இந்த சிறிய குன்று கல்வாரி மலையை எனக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த கல்வாரி மலையின் உச்சியில் நமது மீட்பு தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த மாலை வேளையிலே இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய பேரருள் தந்தை லெரின் அடிகளார் அவர்களே, அவர்களோடு இணைந்து இங்கே பணிபுரிகின்ற தந்தையர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்களே மற்றும் இந்த மணப்பாட்டு மக்கள் சிறுச்சிலுவை நாதரை அண்டி வந்து அவரிடமிருந்து ஆசீர் வாங்கி அவருடைய பெயரால் உங்களுடைய வாழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை கரம் கூப்பி வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான நாளில் நல்ல வரவேற்பு அளித்து சிறப்பான வார்த்தைகளை கூறி என்னுடைய மனதை மகிழ்வித்த உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள், அவரை புகழுகின்ற நாள், அவரை வாழ்த்துகின்ற நாள். இந்த நாளில் எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்க வேண்டும். மணல் போட்டால் அது கீழே விடாது, மக்கள் மீதுதான் விழுந்திருக்க வேண்டும். அத்தகைய கூட்டம் ஒன்று இங்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொரோனா தொற்று நோய் நம்மை அதை தடுத்து விட்டது. இங்கே வந்து எனக்கு நன்கொடை வழங்கியவர்களை ஆசீர்வாதம் கேட்டார்கள். நான் ஆசீர்வாதம் என்று சொல்லி கையை குவித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததை ஒழிய அவர்களை தொட முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த தொற்று நோயானது நம்மிடையே இருக்கின்ற உறவுகளை கூட முறித்து விடுவது போல இருக்கிறது. உயிரையும் எடுத்து விடுகிறது, வாழவும் விடுவதில்லை.
மருந்து கண்டுபிடிக்க அது நமக்கு ஒத்தாசை செய்வதில்லை. இவ்வாறாக மிக கொடிய நோயாக அது இருக்கிறது. திருச்சிலுவை நாதரிடம் நம்மையே கையளிப்போம். அவர் நமக்கு மிகவும் உதவுவார். இந்த நோயிலிருந்து நாம் மட்டுமல்ல, இதன் தாக்கத்தால் அவதியுறுகின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இதற்காக முயற்சி எடுக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டுவோம். இந்த அரிய நாளிலே நீங்கள் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள். இது ஒரு கல்வாரி மலை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஆண்டவருடைய திருச்சிலுவையின் ஒரு துகள் இந்த பக்கத்திலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ரெலிக்ஸ் என்று சொல்லுவார்கள், தமிழில் புனித பண்டம். ஆண்டவர் இயேசு கைவிரித்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தன்னுடைய உயிரை விட்ட அந்த சிலுவையினுடைய துகள் நமக்கு இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய பாடுகளிலும் அவருடைய உயிர்ப்பிலும் நமக்கு பங்கு உண்டு என்பதை இதை காட்டுகிறது. எனவே உங்கள் விசுவாசம் வளர வேண்டும். நீங்கள் பொருளாதாரத்திலும் அருளாதாரத்திலும் வளர வேண்டும். உங்கள் உறவுகள் செம்மையாக வேண்டும். வீட்டிலே இருக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள், நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு நாம் பேசாமல் இருக்கின்ற அந்த நிலைகள் எல்லாம் மாறி, இந்த திருச்சிலுவை ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதித்தது போல அந்த ஆசீர்வாதத்தில் நாம் பங்கு பெறுகின்றோம் என்பதை காட்ட எல்லோருக்கும் நம்முடைய ஒப்புரவை எடுத்துச் சொல்லுவோம், சமாதானத்தை எடுத்துச் சொல்வோம், அமைதியை எடுத்துச் சொல்லுவோம். திருச்சிலுவையிலே இரண்டாக பிரிந்திருந்த யூத குலத்தையும் கிரேக்க குலத்தையும் ஆண்டவர் ஒற்றுமைப்படுத்தினார். தன்னுடைய உடலில் அதை தகர்த்தறிந்தார் என்று பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார். அதற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறி நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒரு மகுடமாக மணப்பாடு விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த திருவழிபாட்டில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. அருமையான வார்த்தைகளால் நமக்கு ஆசிரியரை வழங்கிய ஆகியோர்களுக்கு நம்முடைய இதயபூர்வ நன்றிகள். அன்புக்குரியவர்கள், உடனடியாக மாலை ஆராதனை கடந்து செல்கிறோம். இயற்கை நமக்கு தந்திருக்கிற அற்புதமான அழகான இடம் இது, பரந்த இடம் இது. தயவு செய்து முகக்கவசத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், முகக்கவசத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தயவு செய்து தனி மனித இடைவெளியோடு இந்த வழிபாடில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் போதுமான அளவு இடம் இருக்கிறது. மேடையில் இருக்க கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்கார்ந்து கொள்ளுங்க, தயவு செய்து ப்ளீஸ். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும்.
கிறிஸ்து நம் குற்றங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராகும்படி உயிர்ப்பிக்க பெற்றார். சிட்டுக்குருவிகள் எழுப்பும் ஒளி, காற்றில் மரக்கிளைகள் உராய்வதால் வரும் ஓசை என படைப்புகள் அனைத்தும் இறைவனை அதனதன் தன்மைக்கேற்ப புகழ்கின்றன. அவரால் அவருக்காக படைக்கப்பட்ட நாமும் அவரை புகழ்ந்துரைப்பது நம் கடமை. நாம் அவரை புகழ்வதால் அவரது பெயர் ஏற்றம் பெறாதெனினும் அது நமது மீட்புக்கு பயன்படுகிறது என திருப்பலி ஜெபம் எடுத்துரைக்கிறது. எனவே இறைவன் நமக்கு தந்த எல்லா அனுபவங்களையும் எண்ணி பார்த்து அவரை புகழ்வோம். தாவீது கடவுளை புகழ்ந்தது போல நாமும் இசை கருவிகளுடன் இணைந்து வாயார பாடி கடவுளை புகழ்வோமா? கிறிஸ்து நம் குற்றங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராகும்படி உயிர்ப்பிக்க பெற்றார்.
இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். அவர் ஆகிறார். நாமும் பாவத்தை பொறுத்த மட்டில் சென்றவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் கடவுளுக்காக வாழ்கிறவர்கள். இறைவன் தந்த இந்த உலகம் அழகானது, அன்பும் அமைதியும் நிறைந்தது. ஆனால் இன்று அன்பும் இல்லை, அமைதியும் இல்லை. துன்பமும் துயரமும் தனிமையும் வறுமையும் நம்மை வாட்டி வதைக்கின்றது. இறைவன் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்தால், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எதிரிகளின் போர் முனையில் இருந்தாலும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. எனவே நாம் இறைவனின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாய், அவரே நமக்கு துணை, அவர் அருளே நமக்கு போதும் எனும் மனநிலையில் இப்பாடலை பாடுவோம். அமைதியும் மறைந்து என் வாழ்வில் துன்பமும் துயரமும் நிறைந்த என் வாழ்வில் தனிமையில் தவித்திடும் போது தடுமாறி தள்ளாடும் போது வறுமை வாட்டிடும் போது கசந்திடும் போது அன்பும் அமைதியும் மறைந்த என் வாழ்வில் துன்பமும் துயரமும் நிறைந்த என் வாழ்வில் உண்மைகள் உறங்கிடும் போது உறவுகள் உதவிடும் போது சிலுவைகள் தொடர்ந்திடும் போது சிறியோரும் இகழ்ந்திடும் போது அன்பும் அமைதியும் மறைந்த என் வாழ்வில்
இயேசு இனிமேல் இறக்க மாட்டார், அவர் வாழ்கிறார். நாமும் பாவத்தை பொறுத்த மட்டில் செத்தவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுளுக்காக வாழ்கிறவர்கள். உங்கள் நடுவில் இருந்து வானகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு எவ்வாறு வானகம் செல்ல கண்டீர்களோ அவ்வாறு மீண்டும் வருவார். இறைவன் தந்த வாழ்க்கை பயணம் இன்பமும் துன்பமும் கலந்தது. அது செப்பனிடப்பட்ட பாதையாகவும் இருக்கலாம், கரடு முரடான பாதையாகவும் இருக்கலாம். துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் உதவி என அவரை நோக்கி நம் கண்களை உயர்த்தினால் உலகை படைத்தவரே நமக்கு உதவி செய்ய ஓடி வருவார். நமக்கு உதவும் அவர் கண் அயர்வதும் இல்லை, மனம் தளர்வதும் இல்லை. அவரையே பற்றிக் கொள்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இத்திருப்பாடல் 121 வழியாக. Yeah.
வானகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு எவ்வாறு வானகம் செல்ல கண்டீர்களோ அவ்வாறே மீண்டும் வருவார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4 இறை வாக்கியங்கள் 7 முதல் 12 முடியே. தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4 இறை வாக்கியங்கள் 7 முதல் 12 முடியே. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நமது சிலுவை நாதரிடம் அவருடைய அன்னை மரியாள் அந்த சிலுவை அடியில் நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அந்த புனிதவதியிலும் என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான மணவை நகரை சார்ந்த சிலுவை நாதரின் பக்தர்களே, அன்பு தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் திருச்சிலுவை நாதரின் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சாவை யாரும் கொண்டாட மாட்டார்கள், ஆனால் கிறிஸ்தவத்தில் சாவை கொண்டாடுவதே ஒரு மிக பெரும் பேராக இருக்கிறது. புனிதர்கள் எல்லோருடைய இறப்பையும் அவ்வாறுதான் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவ்வாறு கொண்டாடுவதற்கு நமக்கு அடித்தளமாக இருப்பது என்ன, உறுதுணையாக இருப்பது என்ன? இயேசு அடைந்த சாவு. அந்த சாவு இல்லாதிருந்தால் உயிர்ப்பு என்ற ஒன்று இல்லாதிருக்கும், வெற்றி என்ற ஒன்று இல்லாதிருக்கும். சாவு இருந்ததால் தான் சாவை சாவால் அழிக்க முடிந்தது. சாவே உன் கொடுக்கு எங்கே என்று பவுலடிகளார் அருமையாக எழுதுவார். அந்த சிலுவையில் இயேசு செத்து சாவை ஒழித்து விட்டார். சட்டங்களுடைய அந்த வன்மைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டார். நம் அனைவரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றி ஆவியினால் நம்மை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்வார். எனவே நாம் எல்லோரும் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் எல்லோரும் விடுதலையின் பிள்ளைகள். அன்புக்குரியவர்களே, திருச்சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது. அது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மால் அவங்க எல்லாரும் அந்த எருசலேமுக்கு சென்று ஆண்டவர் இருந்த அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கே இருந்த அந்த மரச்சிலுவையை ஆண்டவருடைய சிலுவை என்று நம்பி அதை எல்லோருக்கும் இந்த சிலுவைதான் கடவுளுடைய சிலுவை என்று சொன்னார்கள். பிறகு அந்த சிலுவையானது பாரசீகர்களால் எடுத்து செல்லப்பட்டது. அதையும் வென்று அங்கிருந்த சிலுவையை தூக்கி கொண்டு வந்தார் ஹெர்குலிஸ். அவருடைய அந்த சிலுவையை திரும்பி கொண்டு வந்து அதை கொண்டாடிய நாளைத்தான் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்று சொல்லுகிறோம். அது 7வது நூற்றாண்டில் நடந்தே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வரலாற்றில் இவ்வாறு பல பல நிகழ்வுகள் நடந்து நம்மை இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்வதை நாம் திருச்சபையில் பார்க்கின்றோம். சிலுவை கிறிஸ்தவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ மதத்தை நாம் சிலுவை மதம் என்று சொல்லுகிறோம். வேறு எந்த மதமும் சிலுவையோடு ஒத்து போவதில்லை.
கிறிஸ்தவ மதம் ஒன்றுதான் சிலுவை சமயம் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறது. அது வெற்றியில் அல்ல, தோல்வியில் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறது. வாழ்வை கொடுக்கின்ற அந்த ஆண்டவனுடைய இறப்பில் தன்னை அது மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறது. துன்பத்தில் அது துள்ளி விளையாடுகிறது. துன்பம் என்பது இன்பமாக மாறிவிடுகிறது. இந்த சிலுவையின் அந்த உயர்ந்த நோக்கினால், சிலுவையை கண்ணோக்கிய அந்த ஆதி திருச்சபையினுடைய கண்ணோக்கு சிலுவை அவமானமாக இருந்ததை ஒரு புண்ணிய பொருளாக மாற்றி ஆசீர்வாதமாக நமக்கு தந்திருக்கிறது. இதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இயேசுவுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தார்கள். இவன் கடவுளுக்கு எதிராக பேசுகிறான், தன்னையே மெஸ்ஸியாவாக கூறிக்கொள்ளுகிறான், கடவுளின் மகன் என்று பித்தலாட்டம் அடிக்கிறான். இவன் சென்றவிடமெல்லாம் ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் இருக்கிறான். இவன் கடவுளிடமிருந்து வந்தவன் அல்ல, மக்களை தூண்டிவிட்டு கலகத்தை ஏற்படுத்த பார்க்கிறான். ரோமை ராஜ்யத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் அவரை துவேஷித்து சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தி அவருக்கு சிலுவை சாவை கொடுத்தார்கள். சிலுவை சாவு யாருக்கு கொடுக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அரசுகளுக்கு எதிராக போராடுகின்றவர்களுக்கும், மாபாதகங்கள் புரிந்தவர்களுக்கும், கொலை குற்றங்கள் புரிந்தவர்களுக்கும் கொடுக்கப்படும். இயேசு இந்த பகுதியில் அவர் கலந்தவராகவே இல்லை. எந்த ஒரு பாவத்தையும் அறியாதவர். அப்படிப்பட்டவருக்கு தான் சிலுவை சாவு கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவை கொடுமையின் சிலுவை, தண்டனையின் சிலுவை, அவமானத்தின் சிலுவை, கீழ்த்தரமாக நோக்கக்கூடிய ஒரு சிலுவை இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களிலும், இதோ நம்முடைய கொடிமரத்திலும், நம்முடைய கோபுரங்களிலும், நம்முடைய நாவிலும், நம்முடைய நெஞ்சிலும், நம்முடைய நெற்றியிலும் ஒவ்வொரு முறையும் கூறப்படுகிறது. எந்த வேலையை நாம் துவக்குகின்ற பொழுதும் அவமானமான, கீழ்த்தரமான, கெட்ட வார்த்தையாக உபயோகிக்கப்பட்ட இந்த சிலுவை என்ற வார்த்தை ஸ்தௌரோஸ் என்று சொல்லுவார்கள் கிரேக்கத்துல. அது கெட்ட வார்த்தை. அதனால பெரிய இடத்துல உள்ளவர்கள் அந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டார்கள். கீழ்த்தரத்தில் உள்ளவர்கள் தான், அதாவது அடிமைகள், கீழான வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த வார்த்தைகளை உபயோகிப்பார்களாம். பெரியவர்களால் இது உபயோகிக்கப்படவில்லை. அந்த திருச்சிலுவையானது இன்றைக்கு அரசர்கள் மத்தியிலும், பெரிய பெரிய நிலையை கொண்டவர்கள் மத்தியிலும் இன்றைக்கு மேலான சின்னமாக விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த சிலுவை. அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் ஒன்றிலிருந்து 300 ஆண்டுகள் வரைக்கும் இந்த திருச்சபையானது சிலுவையை பற்றி எப்படி போதிக்க முடிந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது ஒரு கடினமான போதனையாக இருந்தது. சிலுவையில் ஆண்டவர் இறந்த, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எல்லாரையும் மீட்டு விட்டார் என்று சொன்னார். யாராவது நம்புவார்களா? எனவே சிலுவையை ஆராதித்தவர்களை அடித்தார்கள். சிலுவைக்கு பாட்டு பாடி துதிபாடியவர்களை எல்லாம் கொன்றார்கள். இவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள். சிலுவைக்கு போய் வணக்கம் செலுத்துகிறார்கள். சிலுவையில் தொங்கிய இயேசுவுக்கு துதிபாடுகிறார்கள். ஆண்டவரை விட்டுவிட்டு வேறு எந்த கடவுளுக்கோ இவர்கள் துதிபாடுகிறார்கள் என்று முதல் 3 நூற்றாண்டுகளும் அந்த மக்களை அடித்தார்கள், உதைத்தார்கள். ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் எல்லோருக்கும் ஆசீர் வழங்கினார்கள். சிரித்துக் கொண்டே துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த துன்பம் வந்தாலும் அதிலே பெருமை கொண்டார்கள். இயேசுவுக்காக நான் இறக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் திருச்சபைக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்தது. சிலுவையில் இருந்து கிறிஸ்துவை பிரிக்க முடியாது. எவ்வாறு அவர் மலைப்பிரசங்கம் சொன்னாரோ அந்த மலைப்பிரசங்கம் போதனையாக அமைந்தது. ஆனால் கல்வாரியில் அவருடைய சிலுவை அது சாதனையாக அமைந்தது. அவர் எதை போதித்தாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை போதித்தார். நம்மிடம் கபடங்கள் இருக்கலாம், நாம் ஒன்று விட்டு இரண்டாக நாம் மாற்றி மாற்றி சொல்லலாம். ஆனால் கடவுளிடம் எப்பொழுதும் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்றுதான் அவரிடம் இருக்கும். உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன் என்று சொன்ன அந்த இயேசு தன்னுடைய வாழ்வு முழுவதையும் போதனைகளை சாதனைகளாக அவர் மாற்றினார். அப்படிப்பட்ட இயேசு சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்த அந்த சிலுவையை வாழ்வின் சின்னமாக, சாகா வரம் தரும் சின்னமாக அவர் மாற்றி இருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையை பற்றி சொல்லும் பொழுது, நீ ஒருவன் தான் சிலுவையே அல்லது சிலுவை சமயமே, நீ ஒருவன் தான் வெறுமையையும் நிறைவையும் ஒரு சேர தன்னுள் கொண்டிருக்கிறாய் என்று ஒரு அறிஞர் கொள்ளுகிறார். உண்மைதான் அன்புக்குரியவர்களே. நமது ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் ஒன்றை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒன்றாக கருதவில்லை. மாறாக தன்னையே வறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு சாவை ஏற்றுக்கொண்டார். அதுவும் சிலுவை சாவையை ஏற்றுக்கொண்டார். அந்த வெறுமை கெனோசிஸ் அப்படின்னு கிரேக்கத்துல சொல்லுவாங்க. அந்த வெறுமையை நினைத்து பார்க்க முடியாது. அதாவது நிறைந்த இறைவன் பூஜ்யமாக்கி விடுகிறான். இதைத்தான் கண்ணதாசன் பாடுவான், பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அதுதான் நம் இயேசு. அவர் ஏதோ ஒரு கற்பனையாக பாடி சென்றார். ஆனால் அந்த கற்பனையில் இருக்கின்ற அந்த பொருளை இயேசுவில் நான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் தன்னையே சிலுவையில் வெறுமையாக்கி விட்டார். ஒன்றுமே அவருக்கு இல்லை, எல்லாவற்றையுமே அவர் நமக்காக கையளித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, வேதனையும் சாதனையும் இங்கே சந்திக்க முடியாது. ஆனால் வேதனையை சாதனையாக்கியவர் நமது ஆண்டவர் இயேசு. அவமானத்தை அர்ச்சனையாக்கியவர் இயேசு. சாபத்தை சகாப்தமாக மாற்றியவர் நமது ஆண்டவர் இயேசு. சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றியவர் நமது இயேசு. இந்த சிலுவை சாவிலே சாவை அவர் வென்றார், பாவத்தை போக்கினார். இந்த சிலுவையை கடவுளின் ஞானமாக மாற்றினார். சிலுவையில் கடவுள் தொங்குவதை, இயேசு தொங்குவதை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி இருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரே, முடவர்களை நடக்க வைத்தாரே, இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் தன்மை இவரிடம் இருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் சிலுவையில் தொங்கி அகால மரணம் அடைந்து, ஐயா ஏன் என்னை கைவிட்டீர் என்று தந்தையை நோக்கி கதரும் பொழுது, அந்த பலவீனத்தில் ஒரு கடவுளை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த உலகம் அப்படித்தான் நினைத்து பார்க்கிறது. இயேசுவினுடைய சிலுவை பலவீனத்தின் உச்சகட்டம். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பலருக்கு இடரலாக அந்த காலத்திலேயே இருந்தது. யூதர்கள் அருள் அடையாளங்களை கேட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலேயே பார்க்கலாம், 18 இருந்து நீங்க பார்க்கலாம். யூதர்கள் அருள் அடையாளங்களை கேட்டார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்டார்கள். ஆனால் நாங்களோ உங்களுக்கு எதை அறிவிக்கிறோம்? சிலுவையில் அறையுண்ட இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவரே கடவுளின் ஞானம். உலகம் மடமை என்று கருதுவதை ஆண்டவர் ஞானம் என்று கருதினார். அந்த மடமை என்ன? சிலுவையில் கடவுள் சாவது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் இயேசு இருக்கிறார். நம்மை விட்டு அவர் ஒரு பொழுதுமே கைவிடுவதில்லை. நம்மை விட்டு அவர் ஓரிடமும் செல்லுவதில்லை. இதைத்தான் நாம் இன்றைய பாடலில் பாடுகிறோம். உன் கால் இடராமல் அவர் உன்னை பார்த்துக் கொள்வார், உன்னை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார், இஸ்ராயேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையின் அடியில் நீங்கள் தாயை போல அந்த துன்பத்தில் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். இந்த துன்பத்தை நீங்கள் வாழ்வாக மாற்ற வேண்டும். அதை உங்களுடைய இறையியல் செயலாக மாற்ற வேண்டும். அது உங்களுடைய உண்மை வாழ்வாக இருக்க வேண்டும். வெறும் பக்தியோடு இருந்து விடக்கூடாது. நம்முடைய மணவை நகர் முழுவதும் அந்த சிலுவையின் அடியில் ஆண்டவருடைய வரங்களை பெற்றதாக அது இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஆண்டவரை வேண்டாம் என்று சொன்னோம், ஆண்டவர் நமக்கு தேவையில்லை என்று சொன்னோம். இதுதானே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் இவன் வேண்டாம், பராபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று சொன்னார். நாம் எல்லோரும் ஆண்டவரை வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவரை அன்போடும் அருளோடும் தன்னில் அணைத்துக் கொண்டது எது? அந்த சிலுவை அல்லவா? நாம் எல்லோரும் ஆண்டவரை இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே என்னிட்ட வாரும் அப்படி என்று சொன்னது அந்த சிலுவை அல்லவா? சிலுவை ஒரு கடவுளை
அன்போடு அரவணைக்க நாம் எல்லோரும் வாய் திறந்து அந்த கடவுளை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறோமே, இது நியாயமா? 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த ஆண்டவரை நம்முடைய நெஞ்சத்தில் ஏற்காமல் இவர் போல எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பெருநாட்டில் குருவானவர் இருந்தார். அங்கே புரட்சியாளர்கள் எல்லாம் சென்றார்கள். அந்த குருவானவர் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். குருக்களை எல்லாம் அடித்து ஒடித்தார்கள், குருக்களை எல்லாம் கொன்றார்கள். இந்த குருவையும் அவர்கள் கொன்றுவிட எத்தனித்து அவருடைய கைகளில் விலங்கிட்டு அவரை அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தி, நீ என்ன மதத்தை விட்டுவிட்டு எங்களோடு சேர்கிறாயா இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். அந்த குருவானவர் என்ன சொல்லுகிறார்? என் மக்களுக்காக, என் கடவுளுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த விலங்கிட்ட கைகளை வாளால் வெட்டுகிறான் ஒருவன். அந்த குருவானவருடைய அந்த 2 கரங்களும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. குருவானவர் சிரித்துக் கொண்டே, என் அன்பு மக்களே, என் அருமை போராளிகளே, சோல்ஜர்ஸ் இல்லையா, வீரர்களே, உங்களையும் நான் ஆசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அந்த கரங்களினாலே அந்த அவர்களை ஆசீர்வதித்து இறந்திருக்கிறார். இதை எண்ணி பார்க்க முடியுமா? எப்படி இதால் முடிந்தது? ஒரு குருவானவர், அந்த குருவானவரை போல நம்மால் ஒருவரை மன்னிக்க முடியுமா? நம்முடைய கைகளை வெட்டியவரை ஆசீர்வதிக்க முடியுமா? அதுதான் சிலுவை. அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் நீ கடவுள் என்றால் அவரை நகைத்து எள்ளி நகையாடி, நீ கடவுள் என்றால் அந்த சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வா, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஆனால் அந்த சிலுவையில் தொங்கிய இயேசுதான், ஆண்டவரே, இவர்கள் நிறைய படித்து வேண்டாதது, இல்லாதது, கொள்ளாதது எல்லாம் என்னை பற்றி சொல்லுகிறார்கள், நான் இவர்களை மன்னித்து விட்டேன், நீரும் மன்னித்து விடும் என்று வேண்டுகின்ற அந்த பாங்கு எப்படி அவருக்கு வந்தது? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருவுளத்தை நிராகரிக்கின்ற பொழுது அவர் அன்பு செய்ய சொல்லுவார், பகைவர்களை நேசிக்க சொல்லுவார், நம்மிடம் பக்கத்தில் இருக்கின்ற விரோதிகளை மன்னித்து விட சொல்லுவார், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க சொல்லுவார். இதெல்லாம் முடிகின்ற காரியம் என்று நினைக்கிறீர்களா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசை கூறுங்கள். அதனால்தான் சொன்னேன், அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய வாழ்வில் பிரசங்கமாக சொன்ன போதனைகளை எல்லாம் ஆண்டவர் அந்த சிலுவையில் நிறைவு செய்து விட்டார். அந்த சிலுவை இல்லை என்றால் ஆண்டவருடைய போதனை தூள் தூளாக போயிருக்கும். அதை யாருமே கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். சிலுவைதான் நம்முடைய சமயத்திற்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்வுக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்கிறது. இந்த 400 ஆண்டுகளாக இந்த சிலுவையை நாம் உயர்த்தி பிடித்து ஆண்டவருக்கு வணக்கமும் நன்றியும் செலுத்தி நம்முடைய பரிகாரத்தை அந்த சிலுவையில் இருந்து தேடுகிறோமே, நம்முடைய வாழ்வு மாறாவிட்டால் இந்த விழாக்களால், இந்த பக்தி முயற்சிகளால் என்ன பயன் இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, நினைத்து பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த லாரன்ஸ், புனித லாரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏழைகளுக்கு அவர் சோறிட்டா அரசன் அவர்கிட்ட புதையல் இருக்கிறதுன்னு சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு கேட்டார். அந்த லாரன்ஸ் அங்க வருகிறார். என் கடவுளாகிய இயேசுவின் பெயரால் இந்த ஏழைகளை நான் கவனிக்கிறேன், அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், 7 பெரியவர்களிடமிருந்து நான் வசூல் செய்து அந்த ஏழைகளை கவனிக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்பவில்லை. உன்னிடம் ஏதோ பெரிய ஒரு புதையல் இருக்கிறது அப்படி என்று சொன்னார். அந்த புதையலை கொண்டு வா. அவர் இல்லை இல்லை என்று சொல்ல அந்த அரசன் அதை மறுத்து விட்டார். ஒரு நாளை குறிப்பிட்டு, இந்த நாளில் நீ புதையலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். லாரன்ஸ் சென்று விட்டார். அந்த குறிப்பிட்ட நாள் வருகிறது. அவர் வந்து தோன்றுகிறார். எங்கே புதையல்? என்னிடம் கொடு என்று அரசன் அரியணையில் இருந்து கேட்கிறார். அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான அநாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். லாரன்ஸ் என்ன செய்கிறார்? இதுதான் என் சொத்து அரசே, இவர்களை எடுத்துக்கொள்ளும். அடா, என்னிடம் நீ கேலி பேசுகிறாயா, அவதூறு பேசுகிறாயா, அவமதிக்கிறாயா என்று சொல்லி எண்ணெய் கொப்பரையில் இவரை தள்ளுங்கள் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டு விட்டான். எண்ணெய் கொப்பரையில் அவருடைய ஒரு பாதி உடம்பு சென்று வெந்து கொண்டே இருக்கிறது. அந்த சிலுவை வேதனையை அவர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். அரசனை பார்த்து சொல்லுவார், அரசே, பாதி உடம்பு வெந்தாகி விட்டது, அது சாப்பிடுவதற்கு ரெடியாக இருக்கிறது, என்னை திருப்பி போடுங்கள், அடுத்த பக்கமும் வெந்த உடலாக மாறட்டும் என்று சொல்லி இறந்து போவார்.
இதுதான் சிலுவை. அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தருகிற பாடங்கள் எல்லாம் அற்புதமானவை. இந்த சிலுவையை வைத்துக் கொண்டிருப்பதனால்தான் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்தை பார்த்து அப்படியே அசந்து போகிறார்கள். முதலில் இந்த சிலுவையினுடைய பாடத்தை உண்மையாக நேர்மையாக கற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதர் உண்டென்றால் அவர்தான் பவுல். பவுல் இயேசுவை ஏற்கவில்லை. அவர் ஒரு கபடர். அவர் ஒரு வித்தியாசமான போதனையை தந்துவிட்டார். சட்டங்களை கடைபிடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒரு பகடி என்று சொன்னார். இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், இவனையா நான் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னார். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இயேசுவினுடைய போதனைகளை வாழ்ந்த அந்த கிறிஸ்தவர்களை அடிக்கிறார், உதைக்கிறார். அவர்களை இல்லாதது பொல்லாதது சொல்லி காலில் போட்டு மிதிக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பாக ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அடியை வாங்கிக் கொள்ளுகிறார்கள், உதையை வாங்கிக் கொள்ளுகிறார்கள், மன்னித்து விடுகிறார்கள். இவர்கள் இத்தகைய துன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்த பிறகும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பவுலால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கடுமாறுகிறார். நான் சட்டங்களை அறிந்திருக்கிறேன், சட்டங்களை நான் திடமாக ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வருகிறேன். எனக்கு இல்லாத பிறனை மன்னிக்க முடியாத அந்த செயல்களை எல்லாம் இந்த இயேசு, இந்த ஏமாற்றுக்கார, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த மனிதனை போய் இவர்கள் ஆண்டவர் என்று சொல்லி இத்தகைய வாழ்க்கையை வாழ்கிறார்களே என்று அசந்து போனார். உங்களுக்கு தெரியும், ஸ்தேவான் என்னுடைய பேர் கொண்டவர் தான். அவரை கொல்றதுக்கு பவுல் கூட அங்க போயிருந்தார். அந்த ஸ்தேவானை அவர் உற்று நோக்குகிறார், வாதாடுகிறார். இவருடைய சட்டங்களையும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்லி வாதாடுகிறார். யாரிடம்? ஸ்தேவானிடம். அதை வெளிப்படையாக சொல்லவில்லை, ஆனால் உட்பொருளாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஸ்தேவான் தூய ஆவி நிறைந்தவராக வல்லமையுடைய தன்னுடைய சொற்களால் எதிரில் நின்ற அனைவரையும் தன்னுடைய வாதத்தால் வீழ்த்தி விட்டார். பவுலடிகளாரும் அதில் ஒருவர். அதனாலேதான் அவரை சாவுக்கு கையளிக்க வேண்டும் என்று அவரும் அதில் உடன்பட்டார். எல்லாரும் ஆறாங்கல்லை கொண்டு அவரை கொல்லும் பொழுது அதை பார்த்துக் கொண்டு நிற்கிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார் அந்த ஸ்தேவான்? ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் மன்னிச்சார், இவங்க எல்லாரும் தெரியாம செய்யறாங்க. என்னுடைய கடவுளை, நான் வணங்கும் இயேசுவை இதோ பார்க்கிறேன். அந்த இடத்துல எல்லாரும் போய் அவருடைய வாயில அடிக்கிறாங்க, அவரை கொல்றாங்க. பவுல் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னடா இது விந்தையான ஒரு சமயமாக இருக்கிறது, விந்தையான ஒரு மதமாக இருக்கிறது, விந்தையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இதை போல ஒரு வாழ்க்கை நான் கண்டதே இல்லையே. அவருடைய உள்ளத்தில் ஒரு குமைச்சல், அவருடைய உள்ளத்தை இயேசு தொடுகிறார். அவர் தமஸ்கு வழியில் போகும் பொழுது அவரை சந்திப்பதைத்தான் நாம் பெரிதாக ஏற்றுக்கொண்டு அவர் மனம் மாறிவிட்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்னால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிப்பரேஷன் நடக்கிறது. ஆண்டவர் அவரை தயாரித்துக் கொண்டு வருகிறார். சட்டம் படித்தவர் அல்லவா, விவிலியத்தில் நுணுக்கமானவர். எல்லாவற்றையும் அவர் சிறப்பாக எடுத்து சொல்ல முடியும். சிலுவையை தோல்வியின் அடையாளமாக சொன்னவர் இப்பொழுது அவர் மாற்றி சொல்லுகிறார், சிலுவையே கடவுளின் ஞானம், இந்த சிலுவைக்காக எதையும் தாங்க நான் ரெடியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இங்க பாருங்க, இன்றையினுடைய அந்த செய்தியை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல நம்முடைய குருவானவர் வாசிக்கிறார். துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்லுகிறோம். ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை போதிக்கின்றவன், கிறிஸ்துவை வாழ்கின்றவன் இந்த சொற்களை இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் அவருடைய வாழ்வினுடைய சாவின் தழும்புகளை என்னுடைய இதயத்தில் நாங்கள் சுமந்து செல்லுகிறோம் என்று வீரமாக சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்வை பாருங்கள். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். இதை போல தன்னுடைய விசுவாசத்தை ஆணித்தரமாகவும் அற்புதமாகவும் ஆழமாகவும் யாராலும் விவரிக்க முடியாது என்று நினைக்கிறேன். இது வாழ்ந்து வாழ்ந்து இறைவனுடைய நற்செய்தியை சொல்லுகிறார். நாங்கள் தகுதியற்ற மண்பாண்டங்கள், இந்த மண்பாண்டங்களில் தான் ஆண்டவர் மிகப்பெரிய நற்செய்தியை தந்திருக்கிறார். அந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த நற்செய்தியில் என்ன? இயேசு இறந்தார், சிலுவையில் இறந்தார், சிலுவையில் பாடுபட்டு இறந்தார்.
அந்த சிலுவையை உயிர்த்து உணர, அந்த சாவை உயிர்த்து உணர நான் அவன் மேல் ஆவலாக இருக்கிறேன். என்ன அற்புதமான வெளிப்பாடு, என்ன அற்புதமான சாட்சியம். அன்புக்குரியவர்களே, புனித பவுலை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், சிலுவையை நம் கண்முன் கொண்டு வைத்திருக்கிறோம். இந்த சிலுவை தரும் பாடம் என்ன? துன்பம் எல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அந்த சிலுவையிலே தான், அந்த சாவிலே தான் நமக்கு முடிவு இல்லை, விடிவு வருகிறது. என் வாழ்வு முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே, சுடர் வீசும் விளக்காகவே நான் ஒளி வீச என்னை ஏற்றவா. எல்லோரும் இதை பாடுவோம். எல்லோரும் சுடர் விழும் விளக்காக ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். துன்பத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஆண்டவர் தருகின்ற அருளை கொண்டு துன்பத்தை வெல்வோம், சோதனையை வெல்வோம், இச்சைகளை வெல்வோம், பாவத்தை வெல்வோம். அனைவருக்கும் அனைத்துமாக நாம் மாறுவோம். ஆண்டவருடைய ஆசிரியராக என்றும் இருப்போம் என்று ஆண்டவருக்கு வாக்களித்து இந்த சிலுவை நாதரை எப்பொழுதும் தொழுது இந்த திருவழிபாட்டை தொடருவோம். ஆமென். நம் சமாதானம் அவர் வழியாக நாம் ஒரே தேவாவியில் தந்தையை அணுகும் பேறு பெற்றோம். அல்லேலூயா. வாழ்வில் துன்பத்தினால், சமுதாய ஏற்ற தாழ்வுகளினால் பாதிக்கப்பட்டவர்களின் இறையனுபவ பாடல் இது. சமூகத்தின் தாழ்நிலையில் இருப்பவர்களோடு மரியாள் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் என்பதை எடுத்துரைக்கும் பாடல் இது. தாழ்ந்தவரும் இறைவன் அருளால் உயரலாம் எனவும், அதிகார வர்க்கம் தகர்க்கப்படும் எனவும் உணர்த்தும் பாடல் இது. விடுதலை உணர்வோடும் இறைவனை புகழ்ந்த மரியாவோடு இணைந்து நாமும் நம் சமூக விடுதலைக்காக இணைந்து இப்பாடலை பாடுவோம். கிறிஸ்துவே நம் சமாதானம், அவர் வழியாகவே நாம் ஒரே தேவ ஆவியில் தந்தையை அணுகும் பேறு பெற்றோம். அல்லேலூயா. இந்த சிலுவையில் தன்னுடைய ஒரே மகனை கையளித்தார் தந்தை. இதை கண்ட பவுலடிகளார் சொல்லுவார், உன் சொந்த மகன் என்றும் பாராமல் உம்முடைய அருமை மகனையே நீர் எங்களுக்காக கையளித்தீரே,
நாங்கள் வேண்டுகின்ற சின்ன ஜபங்களை எல்லாம் நீர் கேட்க மாட்டீரா? அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு நாம் கேட்கின்ற ஜபங்களை சிலுவைநாதர் நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய ஏக்கங்களையும் ஜபங்களையும் அவருடைய பாதத்தில் வைப்போம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபையையும் தலைவர்களையும் ஆசீர்வதியும். இயேசு கொண்டு வந்த சமாதானத்தின் தூதுவர்களாக வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியான பெருவிழாவில் எங்கள் ஞான தந்தையர்களானையும் பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிக்கின்றோம். பங்கு பணியை சிறப்படைய நீரே உறுதுணையாளர்களோடு உணவுள்ள நலமளித்து காத்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். வறியோர் கைவிடப்பட்டோர், நோய்களால் அவதிப்படுவோர், வேலையின்றி தவிப்போர் அனைவருக்கும் அமைதியான பலமான மன நிம்மதியான வாழ்வை வழங்கிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆராதனையில் கலந்துள்ள இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இங்கு கூடியுள்ள குழந்தைகள், இளைஞர், இளம்பெண்கள், பெற்றோர், பெரியோர் ஆகிய அனைவரையும் உம் இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி உம் அருளையும் ஆசிரியையும் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய திருச்சமூகத்தின் முன்னால் கரம் கூப்பி வேண்டிக் கொண்டிருக்கின்ற மணவை நகர மக்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதியும். அவர்கள் எங்கிருந்தாலும் சுகத்தோடும் நலத்தோடும் பலத்தோடும் வாழ அருள் புரியும். சிலுவையின் அடியில் இருந்து கொண்டு அனைத்து நன்மைகளையும் நலன்களையும் அவர்கள் பெற்று மகிழ அருள் புரியும். ஆண்டவரே, உலகம் எங்கும் இருக்கின்ற வறுமையில் வாடுவோரையும் துன்பப்படுவோரையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். வேலை இல்லாதவர்களையும் தங்களுடைய மதிப்பு இழந்து அவமானத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சென்று கொண்டிருக்கின்ற எங்கள் மக்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். எங்கள் இதயத்தை நீர் திறந்து அவர்களுக்கு கருணை காட்ட அருள் புரிய. பெரியவர்கள், நல்லவர்கள், பணம் படைத்தவர்கள், ஏழைகளை
இயேசுவைப் போல அவர்கள் காக்க வேண்டும் என்றும் கரிசனையோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த மன்றாட்டில் நாங்கள் வேண்டுகிறோம். கருணையும் அன்பும் நிறைந்த இறைவனிடம் அப்பா தந்தா என்று அழைத்து ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உன் ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
தீய பிறவிரண்டை பாக்கியமாய் நீர் வீற்றிருக்க சுத்தமிலா பூரகை சுதந்திரமாய் கொண்டதேனோ உலக தூதர்களின் விளக்கொளியே வாக்கியமே மண்ணுலக வாசிகளுள் வந்ததென்ன வானரசே வழிவை வாழ்த்து யாருமாக
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாத அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தயவு செய்து எல்லோரும் அமைதியாக அமருவோம். திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க. மணவை மக்களின் மந்திர சொல் இது. திருச்சிலுவை நாதரின் மீது வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்பதற்கு இந்த ஆண்டு திருச்சிலுவை மகிமை பெருவிழா ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. திருவிழா இருக்குமா, இருக்காதா? இருந்தால் எப்படி இருக்கும்? வழக்கம் போல் இருக்குமா? கட்டுப்பாடுகள் எந்த அளவு இருக்கும்? அரசின் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் அனைத்தையும் திருச்சிலுவைநாதர் பார்த்துக் கொள்வார் என்ற ஏக நம்பிக்கையில் 449வது ஆண்டு திருவிழாவினை தொடங்கினோம். நிறைவை நெருங்கி இருக்கிறோம். அவரது மாட்சியையும் வல்லமையும் குறித்து என்ன சொல்வது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? திருச்சிலுவையே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா, திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க. திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இவ்வாண்டு திருவிழா சிறப்புற அமைய உதவிய அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக சின்ன எருசலேம் என்று திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களால் வர்ணிக்கப்பட்ட மணவையின் கல்வாரி மலையில் அமைந்திருக்கிற இந்த திருச்சிலுவை திருத்தல திருவிழாவிற்கு முதல் முறையாக வந்து சிறப்பு செய்யும் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீவன் ஆண்டகி அவர்களுக்கு நம்முடைய இதயபூர்வமான நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். திருவிழாவின் பல்வேறு தருணங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்று நமக்காக ஜெபித்த அனைத்து அருள் தந்தையர்கள், மறைவுரையாளர்கள், அருள் சகோதரர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள். மனவை ஈன்றெடுத்த அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். வழிபாட்டை மெருகேற்றுவது திரு இசைதான். அன்பும் அமைதி என்ற 2வது பாடலை பாடிக்கொண்டிருந்த பொழுது ஆயரின் செயலர் நம்மூர் மண்ணின் வேந்தர் தந்தை தினேஷ் அவர்கள் திரும்பி என்னிடம் கேட்டார்கள், பாடுறது நம்ம ஊர் பாட்டு கிளாஸ் தானா? அதில் என்ன சந்தேகம்? இதுதான். இல்ல, வழக்கமா நல்லா பாடுவாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா பாடுறாங்களே, அதான் கேட்டேன் என்று சொன்னார். தங்களது குரலால், இசையால்,
முயற்சியால் தொடர்ந்த பயிற்சியால் திருச்சிலுவை நாளை மகிமைப்படுத்திய புனித சிசிலி பாடல் குழு நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள் ஜோராக எதிர்க்கலாம். அனைவரையும் ஒருங்கிணைத்து பயிற்றுவித்து வழிநடத்திய திரு சேவியர் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள். இத்தருணத்திலே மற்றொரு நபரை நாம் நினைவுகூர வேண்டியிருக்கிறது. மணவை மண்ணின் மகன், இசை அரசராக திகழும் அருள் தந்தை டென்னிஸ் வாய்ஸ் அவர்கள் கனடாவில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பணியாற்றினாலும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த திருச்சிலுவைநாதர் திருவிழாவிற்கு வருகை தந்து இசைக்கருவில் மீட்டு நம்முடைய பாடல் குழுவை வழிநடத்துவார்கள். இந்த ஆண்டு வர முடியாத சூழல். ஆனாலும் வர முடியாவிட்டால் என்ன, கனடாவில் இருந்து கொண்டே என்னால் இசைக்கருவிகளை வாசிக்க முடியும், பாடல் குழுவை வழிநடத்த முடியும் என்று இன்றைய மாலை ஆராதனையிலும் நாளை காலை திருவிழா திருப்பலியின் பாடவிருக்கிற எல்லா பாடல்களுக்கும் பின்னணி இசை அமைத்து இசை கருவிகள் வாசித்து ட்ராக் ஏற்பாடு செய்து நமக்கு அனுப்பி கொடுத்து பாடல் குழுவிற்கு பெரிதும் உதவிய இசையரசர் அருள் தந்தை டென்னிஸ் வாய்ஸ் அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை பலத்த கரவோசை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை ஆராதனைக்கும் நாளை திருப்பலிக்கும் சிறப்பு வழி அமைப்பு செய்து கொடுத்த உயர் திரு ஜார்ஜ் அவர்களுக்கும் நமது நன்றிகள். நவநாட்களிலே துறை யாத்திரையாக வந்து திருப்பலிகளை சிறப்பு செய்த பல்வேறு பக்த சபைகள், பள்ளிகள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பாசமிகு மனவ இறை மக்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். இக்கட்டான இச்சூழலையும் திருவிழாவிற்கான ஏற்பாடு அனைத்தையும் திறம்பட செய்து அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைத்து விதங்களிலும் தங்களது முழு ஒத்துழைப்பை எமக்கு மனப்பூர்வமாக தந்து கொண்டிருக்கும் புனித யாகப்பர் ஆலய நல கமிட்டியினர், தலைவர், உபதலைவர், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கமிட்டிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதலாக தட்டலாம், அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். இத்திருவிழா சிறப்புறாவைய தங்களால் இயன்ற அனைத்தையும் நல்ல உள்ளத்தோடு செய்து கொண்டிருக்கும் மணப்பாடு ஊர்நல கமிட்டி, அதன் தலைவர், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகள். நம்முடைய திருச்சிலுவைநாதரின் போர் வீரர்கள் இவர்கள், படை தளபதிகள் இவர்கள். திருச்சிலுவை மகிமை பெருவிழாவோடு தங்களது சபை திருவிழாவையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் 5 திருக்காய சபையினர் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் நமது நன்றிகளையும் காணிக்கையாக்குகிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு தலைமை கழிகின்ற பிரசந்தியார் திரு சசிகுமார் அவர்களுக்கு எமது சிறப்பான நன்றிகள். பங்கு ஆலயத்திற்கு, யாகப்பர் ஆலயத்திற்கு அவர் செய்த உதவிக்கும் எம்முடைய சிறப்பான நன்றிகள். உண்மையோடும் அர்ப்பண உணர்வோடு பணியாற்றி வரும் நமது ஆலய பணியாளர்கள், குறிப்பாக திருச்சிலுவை திருத்தலத்தின் உபதேசியார் திரு பிச்சையா, பள்ளிப்பீடச்சூரார்கள், திருத்தலத்தில் பணிபுரிபவர்கள் அனைவருக்கும் எம்முடைய நன்றிகள். அனைத்து தன்னார்வ தொண்டர்கள், ஆசிரியர் பெருமக்கள், விழா கமிட்டியின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். நமது ஊரில் பணியாற்றி வரும் மரியின் ஊழிய சபை அருட்சகோதரிகள் மற்றும் கோயம்புத்தூர் காணிக்கை எண்ணெய் சபையை சார்ந்த அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் எமது நன்றிகள். திருவிழா நிகழ்வுகளை பதிவு செய்து சமூக ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிய தொழில்நுட்ப கலைஞர்கள், புகைப்பட நண்பர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். குறிப்பாக வாணி டிவி, கொற்கை டிவி உரிமையாளர்கள், பணியாளர்களுக்கு எம்முடைய நன்றிகள். இந்த நாட்களிலே ஒளி அமைத்து கொடுத்த வேலி சவுண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களுக்கு எமது நன்றிகள். அனைத்திலும் எமது பக்கபலமாக இருந்து உதவி வரும் மணவையின் இளைய மகள் தூய ஆவியார் ஆலய பங்கின் துடிப்புமிகு பங்கு தந்தை அருள் திரு மனோ, புனித யாகப்பர் ஆலய உதவி பங்கு தந்தை அருள் திரு திலகராஜா, மணவை மண்ணின் திருத்தொண்டர்கள் பாலன் மற்றும் டிவன், ஏனைய அருள் சகோதரர்கள் ரிசர்வ், மார்ஷல் மற்றும் ஈமான் ஆகியோருக்கு எமது நன்றிகள். அரசு துறையை சார்ந்த ஒரு சில அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு சந்தீப் நந்தோரி IAS அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்தின் ஏனைய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கும் எமது நன்றிகள். திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் செல்வி தனபிரியா அவர்களுக்கும், திருச்செந்தூர் தாசில்தார் உயர் திரு ஞானராஜ் அவர்களுக்கும், உடன்குடி ஊரக வளர்ச்சித்துறை PDO மற்றும் ஏனைய அதிகாரிகள், பணியாளர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். மணப்பாடு பஞ்சாயத்து தலைவி திருமதி பிரான்சிட்டா வினோ அவர்களுக்கும்,
துணைத் தலைவர் திரு ஜெயசன் அவர்களுக்கும், கிராம நிர்வாக அலுவலர் உயர் திரு நடராஜன் அவர்களுக்கும், ஏனைய வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் திரு லெபோரின் பஞ்சாயத்து வழிகாட்டுதலின் பேரில் இந்த குரூப்புக்கு கண்டிப்பாக கைதட்டணும். ஏன்னா இவர்கள் இல்லைன்னா எல்லாமே சீர்கெட்டு போகும். தூய்மை பணியாற்றும் மதிப்புக்குரிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய சிறந்த ஆழ்ந்த நன்றிகள். மின்வாரி அதிகாரிகள், பணியாளர்கள், குறிப்பாக உடன்குடி மின்வாரி அலுவலகத்தின் ஏடி மற்றும் ஜெய் அவர்களுக்கு எமது சிறப்பான நன்றிகள். அன்புக்குரியவர்களே, அரசு துறை மிக மிக நம்முடைய பாராட்டுதற்கும் கவனத்திற்கு உரியவர்கள். காவல்துறை நமது சிறப்பான நன்றிக்கு உரியவர்கள். அவர்களின் சேவை மிகவும் பாராட்டத்திற்குரியது. திருவிழா நாட்களிலே நம்மோடு இருந்து நமக்காக பணியாற்றும் காவல்துறையினை சார்ந்த அனைவருக்கும் இதயபூர்வமான நமது நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு ஜெயக்குமார் IPS அவர்களுக்கும், திருச்செந்தூர் DSP உயர் திரு பரத் அவர்களுக்கும், குலசை காவல் ஆய்வாளர் திருமதி ராதிகா குமார் அவர்களுக்கும், ஏனைய ஆண் பெண் காவல்துறை நண்பர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும், சாலை போக்குவரத்து துறை போக்குவரத்து காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். கொஞ்சம் ஜோரா கைதட்டுகிறீர்கள். இத்திருத்தலத்தின் வளர்ச்சி பணிகளுக்கு உதவும் அனைத்து உபகாரிகளுக்கும் நமது நன்றிகள். திருச்செல்வி நாதரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது சிறப்பான நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்துள்ள திருப்பயணிகள், வெளி ஊர்வெளியிலும் வெளிநாடுகளிலும் இருந்து வந்திருக்கிற மணவையின் மக்கள் அனைவருக்கும் எமது நன்றியினை உரித்தாக்குகிறோம். இப்பேராலயத்தின் வளர்ச்சிக்காகவும் திருவிழாவிற்காகவும் நேரடியாகவோ மறைமுகமாக உதவி செய்திருக்கிற மற்றும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். இறுதியாக மணவைக்கென்று பல்வேறு சிறப்புகள் உண்டு. திருச்சபையிலும் தமிழகத்திலும் அதற்கென்று ஒரு தனி இடம் உண்டு. புனித சகோதரியார் தங்கியிருந்து பணியாற்றிய மறைபரப்பு தலம் இது. உண்மையான திருச்செல்வியின் சிறு பகுதியை பெற்றிருக்கும் பாக்கியமான புண்ணிய பூமி இது. தமிழக திருச்சபைக்கு முதல் குருவையும் கப்புச்சின் சபைக்கு முதல் தமிழ் குருவை வழங்கிய தாய் மண் இது. இவையாவும் கத்தோலிக்க திருச்சபையில் மனப்பாடு பெற்றிருக்கும் தனிப்பெரும் சிறப்புகளில் ஒரு சில. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே இந்தியாவில் தன்னிறைவு பெற்ற ஒரே ஒரு கிராமம் மணப்பாடுதான். பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனை, கத்தோலிக்க கூட்டுறவு சங்கம், கத்தோலிக்க கூட்டுறவு வங்கி, போஸ்ட் ஆபீஸ், ரேடியோ ஸ்டேஷன், டென்னிஸ் கோர்ட் என்று அனைத்து வசதிகளையும் பெற்ற ஒரே ஒரு கிராமம் இருந்தது என்றால் அது மணப்பாடுதான். இன்றும் உலகத்திலேயே 5 பள்ளிக்கூடங்களை கொண்ட ஒரே கிராமம் இந்த மணப்பாடுதான். 2 தொடக்க பள்ளிகள், 2 நடுநிலை பள்ளிகள், 1 மேல்நிலை பள்ளி. இன்றும் 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கென்று தனியாக ஒரு நடுநிலை பள்ளி தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அதுவும் மணப்பாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இத்தகைய பெருமைமிகு கிராமத்தை வடிவமைத்த உருவாக்கிய நம் முன்னோர்களுக்கு பலத்த கரவோசையின் மூலமாக நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். முன்னோர்களை பாராட்டுகின்ற அதே தருணத்தில் மணப்பாட்டின் பெருமையை கட்டி காப்பதும், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி செல்வதும், அதன் மாண்பையும் மேன்மையையும் சிறிதளவும் குறையாமல் பார்த்துக் கொள்வதும் மனைவியை நேசிக்கும் ஒவ்வொருவரின் கடமையாகும். குறிப்பாக பிள்ளைகளின் படிப்புக்கு முன்னுரிமையும் முதலிடமும் கொடுப்போம். கல்விக்காக செலவிடுவது ஒரு செலவினம் அல்ல, அது நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் செய்யும் முதலீடு என்பதை உணர்வோம். இந்த ஆண்டு பொறுத்தவரையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு வரையாவது நமது ஊரில் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற விருது வாக்கினை எடுப்போம். திருச்சிலுவை நாதர் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று திருச்சிலுவை நாதரின் பெயரால் இந்த வாக்குறுதியை மனதின் மக்கள் ஒவ்வொரு நிறைவேற்றுவார்கள் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் சேர்த்து சொல்வோம். திருச்சிலுவையே சத்தமா, திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க, திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க. அன்புக்குரியவர்களே, பொறுமையோடு இதுவரை கவனித்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நாளை நிகழ்வுகளையும் இப்படி சொல்லிவிடுகிறேன். நாளை தினம் திருச்சிலுவை மகிமை பெருவிழா காலையில் 4:30 மணிக்கு புனித யாகப்பர் ஆலயத்தில் ஒரு திருப்பலி நடைபெறும். திருச்சிலுவை ஆலயத்தை பொறுத்தவரையில் காலை 4:30 மணிக்கு முதல் திருப்பலி. காலை 4:30 மணிக்கு முதல் திருப்பலி. 6 மணிக்கு திருத்தலத்தை சுற்றிலும் 5 திருக்காய் சபையினர் பவுனியாக வருவார்கள். தொடர்ந்து ஆயிரம் தலைமையில் பெருவிழா திருப்பலியானது நடைபெறும். காலை 6 மணிக்கு முதலில்
சபையினர் ஆலயத்தில் வலம் வருவார்கள். தொடர்ந்து ஆய்வின் தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணவை மண் ஈன்றெடுத்த மண்ணின் மைந்த குருக்கள் திருச்சபை திருத்தலத்திலே சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுவார்கள். மாலை 5:30 மணிக்கு கொடி இறக்கமும் அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை திருத்தலத்தில் நன்றி திருப்பலியும் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆலயத்தை சுற்றி மெய்யான திருச்சிலுவை பவனியானது நடைபெறும். இறைமக்கள் அவர் ஒவ்வொருவரும் அவர்களிடத்திலே இருங்கள். சபையினர் முன் சொல்ல ஆயர் அவர்கள் மெய்யான திருச்சிலுவையை தூக்கிச் செல்ல பவனியானது ஆலயத்தை வளவரும். வளம் பவனி முடிந்ததும் ஆயர் அவர்கள் மெய்யான திருச்சிலுவை ஆசீர்வாதத்தை கூடியிருக்கும் நம் அனைவருக்கும் தருவார்கள். மடை திறந்த வெள்ளம் போல தமிழை அருவியாக பாயவிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொன்னார் நம்முடைய பேரருள் தந்தை லெனின் அவர்கள். உங்களுக்காக, உங்கள் மீது கரிசனை கொண்டு, உங்கள் மீது அக்கறை கொண்டு, உங்களுக்காக வாழ்பவராக இன்றைய அவர் பேச்சு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தந்தை இருந்தார் என்றால் மணப்பாடு ஒரு சொர்க்கமாகவே இருக்கும். இதே போல மணப்பாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒருவருக்காக வாழ வேண்டும், தன்னலமெல்லாம் நீங்க வேண்டும். இன்று அவர் நன்றி கூறியது ஒரு உலகளாவிய நன்றி. தூத்துக்குடி மாவட்டம், மறை மாவட்டம் எல்லாமே சேர்ந்து இணைந்திருந்தது. யாரையுமே அவர் விட்டுவிடவில்லை. கடவுளில் இருந்து கடையர் வரை சொல்ல வேண்டும் என்றால் எல்லாருக்குமே சொன்னார்கள். எனவே அவர் விவிலிய ஆசிரியர் என்பதையும், சிறந்த ஞானி என்பதையும், சிறந்த தத்துவவாதி என்பதையும், மக்களையும் மண்ணையும் நேசித்து அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய ஆன்மீகத்திற்காகவும் தன்னையே கையளிக்கின்ற ஒரு நல்ல குருவை நீங்கள் பெற்றிருப்பதற்கு நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். கரவொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய நன்றியை செலுத்துவோம். அவரோடு இணைந்து திலகர் தந்தை அவர்களும் அதிகமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விருவருக்கு மட்டுமல்ல, நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற பங்கு தந்தை மனோஜ் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்து, நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை இவர்கள் மூவருக்கும் அணிவித்து நாங்கள் பாராட்டுகின்றோம். கரவொலி எழுப்பி இவர்களுக்கு பாராட்டுகின்றோம்.
பேரிரக்கமுள்ள இறைவா, மாந்தர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் பணிவுடன் சிலுவையை ஏற்க திருவிழமானி மனித பார்வைக்கு வலுவின்மையாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் இடரலாகவும் தோன்றும் சிலுவையின் மறைபொருளில் பொதிந்திருக்கின்ற உண்மையான இறை வல்லமையையும் இறை மாட்சியையும் ஞானத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து உம் திருமகனின் சிலுவை அளிக்கும் மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.